யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லியிருக்கார். அப்படி நம்ம எத்தனை பொய்யா என்னதான் நம்ம இருந்தால் கூட சுவாமிக்கிட்ட நம்ம இறைஞ்சி கேட்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார். இப்போ நம்ம திருவாசகத்தில் 4 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம், ஆனந்தாதீதம் அப்படின்ற பகுதியில். இப்போ அதனுடைய 5வது பாடலை பார்க்கலாம். வானம் நாடரும் அறியோநாதனி மறையில் ஈறு முன்தொடர் ஒனாதனி ஏனை நாடரும் தெரியோநாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் மாட்டு வித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் மாட்டு வித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. அப்போது வான நாடரும் அந்த தேவர்களாக வானத்தில் வாழ்ந்துட்டுருக்காளே, இந்த பூலோக நாடர்கள், நம்மெல்லாம் வான நாடர்கள் தேவர்கள். அப்போது வான நாடரும் அரியோநாதனி, அந்த தேவர்கள் கூட உன்னை அறிய மாட்டாங்க. உபநிஷதங்கள் அன்றைக்கி இன்றைக்கி என்றைக்குமே உன்னை விளக்க முடியல, உன்னை முழுசாக அவளால் சொல்லவே முடியல. வேதங்களும் உபநிஷதங்களும் எத்தனை கரை கண்டு சொன்னால் கூட உன்னை முழுசாக விழிக்க முடியல. மற்ற ஜீவர்களும் உன்னை அறிஞ்சிக்க மாட்டாங்க. உன்னை அறியறதுக்கு என்ன நீ இனிய ஆட்கொண்டிருக்கேன்னு கேட்குறாரு மாணிக்க வாசகர். அப்போ அப்படியெல்லாம் பார்க்க முடியாத ஒன்றை என்னை நீயா வந்து வழி ஆட்கொண்டிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார் மாணிக்க வாசகர். என்னை பக்குவப்படுத்தி சிவசேவையில் என்னை ஈடுபடுத்தி பக்தியில் நான் உன்னை உருகி பரவசம் அடைஞ்சு உன்னுடைய ஸ்வரூபத்தை திளைச்சிருக்க வச்சிருக்கியே, ஞான விசாரம் ஓங்குமாறு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிய, அதன் விளைவாக என்னிடத்துல அபர ஞானம் பரஞானமாக மாறிடுத்து. அதாவது இந்த சுத்த சைத்தன்ய ஞானமாக அது மாதிரி இருக்கேப்பா அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறார் மாணிக்க வாசகர். அடுத்த பாடல். விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வெய்ச்சு வாங்குவாய் வஞ்சகம் பெறும் புலைய நேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்ந்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாதனே. அப்போ விண்ணுலகம் மண்ணுலகம் இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் விதைக்காமலேயே தோற்றுவிச்சவன் நீதான். அப்படி நிலை பெற செய்கிறவனாகவும் சுரக்கிறவனாகவும் நீ தான் செஞ்சுட்டுருக்க. உனக்கே உரிய நான் இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவனா என்னை செய்துன்றதுனால நான் வஞ்சகனாக இருக்கேன். திருப்பி நான் உனக்கே தான் அதை ஆட்படுத்தியிருக்கணும். ஆனால் நான் புலன்களை இந்த பிரபஞ்சத்துக்கு விட்டுட்டேன். அப்படி புலால் உடம்பை நான் என் பாவத்தினால இப்படி புலையனாக்கியிருக்கேன். உடல் பற்று வச்சதுனால நான் உன் சொரூபத்தில் கலக்க முடியாத இருக்கேன். என்னை பக்குவப்படுத்துதற்கு உன் பொருட்டு பித்து பிடிச்சவனா என்னை உன் கோயில் வாசலில் வச்சிருக்கியப்பா. உன் அன்பருக்கு தொண்டனாகவும் என்னை அமைச்சிருக்கியே. இதெல்லாம் உன் கருணை தான். உலகத்தவர் வளர்த்த மரம் நஞ்சாகி பயனற்றதாக இருந்தால் கூட அதை வெட்டி களையாமல் ஒன்னால் உருவான என்னை புறக்கணிச்சுட வேண்டாம் அப்படின்னுட்டு சுவாமிக்கிட்ட இறைஞ்சி கேட்டுக்கிறார். அடுத்த பாடல். உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனை ஆவதொன்றினி உடையனோ பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே. அப்போ நீ என்ன உடையவனாக இருக்க, அதனால் உனக்கு எனக்கு நீ இல்லாத வேறு ஆதாரம் ஏதாவது இருக்கா? அதை நீ தான் சொல்ல. தேவர்களுக்கெல்லாம் மேலான மேலோனே உன்னை வணங்குற. இனி யானோ யாருக்கும் கீழ்பட்டவனாக இருக்க. அத்தகைய என்ன உன் கருணையால் நீ அடிமையாக்கியிருக்க. எனக்கு துவக்கமோ முடிவோ நீ தான். கடையனாயினேன் போற்றி என் பெரும். அப்போ அப்படிப்பட்ட கடையவனை நீ ஆட்கொண்ட பிறகு எனக்கு துவக்கமும் முடிவும் நீதானே. அப்பனே உன்னை நமஸ்கரிக்கிற அப்படின்னுட்டு இதில் சொல்கிறார். சிவபெருமானனே பராபரனாக இருக்கிறதுனால அவர் ஒப்புயர்வற்றவன். அவருக்கு ஒரு ஈடானவாளையும் சொல்ல முடியாது, அவளை விட ஒசத்தியானவாளும் சொல்ல முடியாது. அதனால் சர்வாதீதனாக இருக்கிறது அந்த ஈஸ்வரன் தான். அதுதான் இந்த ஆனந்தாதீதத்தினுடைய தாத்பரியம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.